1948 அப்போது முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் முயற்சியால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமலுக்கு வந்தது. அதன் பிறகு 23 ஆண்டுகள் ராஜகோபாலாச்சாரி, காமராஜர், அண்ணா என பல தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தும் யாரும் மதுவிலக்கை மட்டும் காம்ப்ரமைஸ் செய்யவில்லை. அதே நேரம் என்னதான் மதுவிலக்கு அமலில் இருந்தாலும் மருத்துவ காரணங்களை காட்டி பெர்மிட் வாங்கி மதுகுடித்த பணக்காரர்களுக்கு எந்த தடையும் இருக்கவில்லை. இந்த நேரத்தில்தான் மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதியுதவி என்கிற அறிவிப்பை வெளியிட்டார் இந்திரா காந்தி. தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை சுட்டிக்காட்டி நிதியுதவி கேட்டார் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சரான கருணாநிதி. ஆனால் புதிதாக மதுவிலக்கு அமல் செய்யும் மாநிலங்களுக்கு மட்டுமே நிதியுதவி வழங்கப்படும் என கைவிரித்து விட்டார் பிரதமர் இந்திரா. அன்று குஜராத்திலும் தமிழ்நாட்டிலும் மட்டுமே மதுவிலக்கு அமலில் இருந்தது. இதனால் கொழுந்து விட்டெறியும் நெருப்பு வளையத்துக்குள் கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழ்நாடு எத்தனை நாள் தன்னை தற்காத்துக் கொள்ளும் என பேசி மதுவிலக்கை முடித்து வைத்தார் கருணாநிதி. ஆகஸ்ட் 30, 1971 தமிழ்நாட்டில் மீண்டும் மது விற்பனை தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 7395 கள்ளுக்கடைகளும் 3512 சாராய கடைகளும் தொடங்கப்பட்டன. 1 லிட்டர் கல் 1 ரூபாய், 1 லிட்டர் சாராயம் 10 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டு தாலுகாவிற்கு ஒரு வியாபாரி என 139 வியாபாரிகள் மூலம் வியாபாரம் ரெக்கை கட்டி பறந்தது. மாநில அரசுக்கு 210 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது. ஆனால் இது நிதி சிக்கலுக்கான தற்காலிக தீர்வுதான் என சொல்லியிருந்தார் கருணாநிதி. சொன்னபடியே 3 ஆண்டுகளில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தினார். அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆரும் மதுவிலக்கு கொள்கையில் உறுதியாக இருந்தார். இறுதி மூச்சு இருக்கும் வரை மதுவிலக்கு கொள்கையை நான் நிறைவேற்றுவேன் என என்னை பெற்ற அன்னை மீது உறுதி எடுத்துக் கொள்கிறேன் என்று அண்ணா நாளிதழில் எழுதினார். மதுவிலக்கு சட்டங்களையும் கடுமையாக்கினார். இந்த சட்டத்தின் கீழ் முதல் தடவை பிடிபட்டால் 3 ஆண்டு சிறை, 2ஆம் முறை பிடிபட்டால் 7 ஆண்டுகள் சிறை, 3ஆம் முறை பிடிபட்டால் நாடு கடத்தப்படுவர் என எச்சரித்தார். ஆனால் தமிழ்நாட்டின் மோசமான நிதி நிலைமை எம்ஜிஆரின் உறுதியை அசைத்து பார்த்தது. மீண்டும் மது விற்பனையை தொடங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் எம்ஜிஆர். மே 1, 1981 அன்று மீண்டும் கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும் திறக்கப்பட்டு தனியாருக்கு ஏலம் விடப்பட்டன. 1983 மே 27 அடுத்த முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் எம்ஜிஆர். அதன்படி தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம், அதாவது இன்றைய டாஸ்மாக் திறக்கப்பட்டது. அதுவரை தனியார் வசம் இருந்த சாராய விற்பனை டாஸ்மாக் வசம் வந்து சேர்ந்தது. சாராயம் உற்பத்தி செய்த தனியாரிடம் இருந்து கொள்முதல் செய்து அதை சில்லறை வியாபாரிகளிடம் கொண்டு சேர்ப்பதுதான் டாஸ்மாகின் வேலை. எம்ஜிஆர் மரணமடைய சில மாதங்களுக்கு முன்பு ஜனவரி 1, 1987 முதல் மீண்டும் மதுவிலக்கு அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த அறிவிப்பு சாராய கடைகளையும் கள்ளுக்கடைகளையும் மட்டுமே மூடியது. இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுபானங்களான பிராந்தி, விஸ்கி உள்ளிட்டவற்றின் விற்பனை தொடர்ந்தது. 1989 ஆட்சிக்கு வந்த கருணாநிதி டாஸ்மாகை இன்னும் கொஞ்சம் வளர்த்தெடுத்தார். அதன்படி எம்ஜிஆர் ஆட்சியில் மது தயாரிக்க 5 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி நீடிக்கும். ஆனால் உற்பத்தி அளவை அதிகரிக்க அனுமதி இல்லை. புதிய நிறுவனங்களுக்கு அனுமதி இல்லை. 5 நிறுவனங்கள் தயாரிக்கும் மதுவையும் டாஸ்மாகே கொள்முதல் செய்து கொள்ளும். அதற்கான விலையை மதுவிலக்கு ஆணையர் நிர்ணயம் செய்வார் என அறிவித்தார். போதாக்குறைக்கு மலிவு விலை மதுவையும் அறிமுகம் செய்தார். இந்த முயற்சிக்கு எதிராக மாநிலம் முழுவதும் பெண்கள் போராட்டங்களில் குதித்தனர். இதனால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததும் மலிவு விலை மதுவுக்கு தடை விதித்தார். ஆனால் 1983 மதுவை அரசே விற்பனை செய்யலாம் என்கிற முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஐடியாவுக்கு செயல் வடிவம் கொடுத்தார் ஜெயலலிதா. 2003 வருமான பற்றாக்குறையை காரணம் காட்டி இனி இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுவான சில்லறை விற்பனையையும் டாஸ்மாக் மூலமாக அரசே மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான மதுபான விற்பனை நெறிமுறைகளும் அறிவிக்கப்பட்டன. தமிழ்நாடு 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு டாஸ்மாக் மேலாளர்கள் நியமிக்கப்பட்டனர். ஏற்கனவே டாஸ்மாக்கு சரக்கு சப்ளை செய்த 5 நிறுவனங்களுடன் மிடாஸ் கோல்டன் நிறுவனமும் சேர்ந்து கொண்டது. அன்று முதல் இன்று வரை தீபாவளி, பொங்கலுக்கு டார்கெட் வைத்து மது விற்பனை செய்து மாநில அரசுக்கு வருவாய் ஈட்டி தருகிறது டாஸ்மாக் நிறுவனம். 2011 ஜெயலலிதா ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையும் மதுபான கூடங்களான பார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. அதே நேரத்தில் மதுவிலக்கு கோரிக்கையும் வெளுத்தது. இதனால் 2016 ஆட்சிக்கு வந்தார். படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவேன் என அறிவித்தார் ஜெயலலிதா. அதன்படியே ஆட்சிக்கு வந்தது மது விற்பனை நேரத்தையும் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையையும் குறைத்தார். அவரது மரணத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை மீண்டும் கணிசமான அளவு அதிகரித்ததாக விமர்சனங்கள் எழுந்தன. பின்னர் ஆட்சிக்கு வந்த திமுக ஆண்டுக்கு ஒருமுறை மதுபான விலையில் ஏற்றம் செய்து சர்ச்சையில் சிக்கியது. டாஸ்மாக் சில்லறை விற்பனையை தொடங்குவதற்கு முந்தைய ஆண்டான 2002-2003 நிதியாண்டில்
அதன் வருவாய் 2828 கோடியாக இருந்தது. ஆனால் அடுத்த ஆண்டே அது 3639 கோடியாக உயர்ந்தது. ஏலம், ஒப்பந்த புள்ளி, லைசன்ஸ் என வருமானம் குவிந்தது. 20 ஆண்டுகளில் 2023-24 நிதியாண்டில் டாஸ்மாகின் வருவாய் 45,855 கோடியாக உள்ளது. இப்படித்தான் அதிமுகவின் எம்.ஜி. ராமச்சந்திரன் தொடங்கி திமுகவின் எம்.கே. ஸ்டாலின் வரை தமிழ்நாட்டில் டாஸ்மாகை வளர்த்தெடுத்துள்ளனர்.